அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசனையர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் அடுத்த 7 நாட்கள் 2030 வரை நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்ற வகையில் ரிஷபராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் அஸ்வினி ரோகிணி மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மேலும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தற்சமயம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறாருங்க. இதன் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட போகிறது. தொழில் அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அவரோடு புதனும் இணைந்திருப்பதால புதன் சுக்கிர யோகம் உருவாக இருக்கு. அப்படி புத சுக்கிர யோகம் ஏற்படும் போது கல்வி ரீதியான பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் செவ்வாய் தற்போது உச்சம் பெற்றிருப்பதால தைரியத்தோடு எதையும் செய்வீர்கள். அதே போல் சிலருக்கு இழந்த சொத்துக்களை மீட்கும் வாய்ப்பும் உண்டு. 2ஆம் இடத்தில் வக்ரகுரு அமர்ந்திருப்பதால நன்மையே நடக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உங்களுடைய ராசிக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அதே போல் இடமாற்றத்தால் நன்மைகள் உண்டுங்க. வெளிநாடு வேலை வியாபார முயற்சிகள் உங்களுக்கு பலன் அளிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் குழந்தை பேரு, வீடு, மனை வாங்குதல், ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் முதலிய சுப விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதனால் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12க்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால சில எதிர்பாராத கடுமையான செலவுகள் வந்து நிற்கும். வீண் அலைச்சல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் தேவை ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதத்தை இத்தருணங்கள்ல தவிர்த்துக்கோங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இத்தருணங்களில் போதுமானதாக அமைகிறது. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு உத்தியோகத்தில் பணி சுமை நெருக்கடி ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. தந்தையின் உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் வரலாங்க. வாக்குஸ்தானத்தில் குரு வக்ரமாகி இருப்பதால் நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகம் போன்றவற்றில் எந்த ஒரு முன்னேற்றம் வர வேண்டுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தீர்களோ அந்த முன்னேற்றம் இப்போது வரப்போகிறது. அதே போல் இக்காலகட்டம் முழுவதுமே மகிழ்ச்சி கடலில் மிதக்க போகிறீர்கள். புத ஆதித்ய யோகம், குரு சந்திர யோகமும் அமைந்து மாதம் தொடங்குவதால இந்த வாரம் முழுவதுமே சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறார். இந்த நேரம் ஒரு யோகமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் தொழில் முன்னேற்றம் உண்டு. இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இரு தொழில் செய்யும் யோகம் உண்டுங்க. குடும்பத்தில் மேலும் சிலருக்கு வேலை கிடைத்து வருமான பற்றாக்குறை அகலும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல முக்கிய 6 கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றிணைவது பொன்னான நேரமாக அமைகிறது. தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இணைவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொந்த தொழில் செய்யும் வாய்ப்பை பெறுவார்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவடையுங்க. வங்கிகளும் வளல்களும் போட்டி போட்டுக்கொண்டு உதவுவாங்க. அதே போல் அலைக்கடலை தாண்டி செல்வோருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாக
உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். அதோடு உச்சமும் அடைகிறாருங்க. எனவே இக்காலத்தில் எண்ணங்கள் எளிதில் ஈடேற இருக்கு. வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகுங்க. தடுமாறி நின்றவர்கள் கை கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக முடியும். பெண்வழி பிரச்சனைகள் அகலுங்க. அதே போல் பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கையில் தந்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற உங்களின் எண்ணம் கை கொடுக்கும். அதே போல் கொடுத்த கடன் வசூல் ஆவதோடு நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. குறிப்பாக ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். லாபஸ்தானத்தில் பலமான கிரகமான சனி அடியெடுத்து வைக்கும் போது ஏராளமான லாபம் கிடைக்க இருக்கு. அதே போல் வாங்கிய கடனை முடிக்கவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லை என்று கவலை இருந்து வந்த நிலையில் அவை முற்றிலுமாக நீங்க இருக்குதுங்க. அந்த அளவிற்கு பல முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சனியினுடைய பார்வை பலத்தால் உடல் நலனில் கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. நாள்பட்ட நோய்கள் சரி செய்ய மற்றும் மருத்துவத்தை மேற்கொள்வீங்க. அதே போல் பூர்வ புண்ணிய புனிதமடைந்துவதால் பூர்வீக சொத்துக்கள் தகராறு அகலுங்க. அதே போல் புதிய சகாப்தம் உருவாக வழிபிறக்க இருக்கு. விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவாங்க. தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. அது மட்டுமில்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் வலம் வரும் இத்தருணங்களில் லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகியவை ஏற்படுதுங்க. அதே போல் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க. குழந்தைகளினுடைய கல்வி முன்னேற்றத்தில் எந்த ஒரு ஆறுதலையும் தரும். அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. யாருடைய சொந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடவும் வேண்டாம். அதே போல் மற்றவர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்வோம் வர்த்தகத்துறையினருக்கு கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய முதலீடுகளில் துணிந்து ஈடுபடலாங்க. சக கூட்டாளிகள், வங்கிகளில் மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல புதிய முதலீடுகளில் துணிந்து ஈடுபடலாம். அதே போல் சக கூட்டாளிகள், வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.